வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்களோட திரைப்பயணத்தைப் பற்றிதான் நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமா உலகின் ஆகச்சிறந்த நடிகர் என காலம் கடந்தும் எல்லோராலும் கொண்டாடப்படுபவர் நாகேஷ். 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் நாகேஷ் அவர்களின் பூர்வீகம் மைசூர். செப்டம்பர் 27, 1933ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிறந்தார். பெற்றோர் கிருஷ்ணராவ், ருக்மணி. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரான தந்தை ஊராக பணியாற்ற குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் தாராபுரத்தில் இருந்தது. தாராபுரம் பீமராய அக்ரஹாரம்தான் நாகேஷ் வளர்ந்த இடம். இயற்பெயரான நாகேஸ்வரன் பின்னாளில் நாகேஷ் ஆனது. வீட்டில் குண்டப்பா என்ற செல்லப்பெயரால் அழைக்கப்பட்டார். கம்பராமாயணம் நாடகம் பார்த்து நடிக்கும் ஆர்வத்தில் சிறுவயதிலேயே தாராபுரத்திலிருந்து சென்னை வந்தவர் நாகேஷ். கவிஞர் வாலியுடன் தங்கியிருந்த அவர் வயிற்றுவலிக்காரனாக ஒரு நாடகத்தில் நடிப்பதைப் பார்த்த எம்ஜிஆர் அவருக்கு ஒரு கோப்பையை பரிசாக அளித்தார். பின்னர் 1958ஆம் ஆண்டு மானமுள்ள மர்தாரம் என்ற திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் திரைத்துறையில் கால்பதித்தார் நாகேஷ். அந்த படம் பெரிய வெற்றியை பதிவு செய்யாவிட்டாலும் 1961ஆம் ஆண்டு தாயில்லா பிள்ளை படத்தின் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். நாகேஷின் திரையுலக வாழ்க்கையில் நெஞ்சில் ஓர் ஆலயம், ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஸ்ரீதர் இயக்கத்தில் ஒரே மருத்துவமனைக்குள் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் முத்துராமன், தேவிகா என பலர் நடிப்பில் அசத்தியிருந்த வேளையில் நாகேஷும் அவரது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார். நாகேஷ் முதல் முறையாக கதாநாயகனாக நடித்து 1964ஆம் ஆண்டு வெளியான சர்வர் சுந்தரம் படத்தில் ஒருதலை காதலனாகவும் அம்மாவின் அன்பிற்குரிய மகனாகவும் நடித்து முன்னிலைக்கு வந்தார். நடனம், நகைச்சுவை, நவரசம் என அவரது முகபாவனையும் உடல் மொழியும் அவரை தமிழின் மிகச்சிறந்த நடிகராக்கியது. 1958 முதல் 2008 வரை நாகேஷ் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை 1000ஐ தாண்டும். காதலிக்க நேரமில்லை, சாந்தி நிலையம், பட்டணத்தில் பூதம், வியட்நாம் வீடு, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் படங்கள் நாகேஷ் நடிப்பில் தனிமுத்திரை பதித்த திரைப்படங்கள். எதிர்நீச்சல் திரைப்படத்தில் ஒரு அனாதையாக நாகேஷ் நடித்த காட்சிகள் கல்லெஞ்சையும் கரைய வைக்கும். நாகேஷ் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்ற அளவிற்கு அந்த காலத்தில் கதாநாயகர்களுக்கு இணையாக நாகேஷின் கதாபாத்திரமும் இடம்பெற்றிருக்கும். நாகேஷுக்காகவே திரைப்படங்கள் ஓடிய காலம் அது. எம்ஜிஆருடன் 45 படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் இவர்தான். அதில் 19 படங்களில் இவருக்கு ஜோடி மனோரமா. திருவிளையாடல் படத்தின் காட்சிகளை ரசித்து பார்த்த சிவாஜி, நாகேஷின் நடிப்பு பிரமாதம், தயவு செய்து எதையும் கட் பண்ணிடாதீங்க என்று டைரக்டர் ஏபி நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். டைரக்ஷன் துறையையும் நாகேஷ் விட்டு வைக்கவில்லை. பார்த்த ஞாபகம் இல்லையோ இவரது டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம். முதுமை காலத்தில் மகளிர் மட்டும் திரைப்படத்தில் பிணம் போல நாகேஷ் நடித்த காட்சி மிகவும் பிரபலமானது. மேலும் கமலின் அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, தசாவதாரம் திரைப்படங்களிலும் நாகேஷ் நகைச்சுவை கலந்த குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தியிருந்தார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய முயற்சிகளின் போது பட்ட அவமானங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று என வாய்ப்புகள் வந்தன. கவிஞர் வாலியும் நாகேஷும் நண்பர்கள். ஒரே அறையில் இருவரும் தங்கியிருந்து வாய்ப்பு தேடி வந்தார்கள். சினிமா நாகேஷை இருவரும் கொண்டு வரவேற்றது. படங்கள் வரத் தொடங்கின. நாகேஷின் நடிப்புத் திறனைக் கண்டு வியன் கே. பாலச்சந்தர் தன் முதல் படத்தை இயக்கும் போது நாகேஷை நாயகனாக்கினார். நீர்க்குமொழி படத்தில் நாகேஷின் பண்பட்ட நடிப்பைக் கண்டு பாராட்டாதவர்களே இல்லை. இதைத் தொடர்ந்து பாலச்சந்தர் தன் படங்களில் விதவிதமான பாத்திரங்களை நாகேஷுக்கு கொடுத்தார். அது சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ, ஆனால் அங்கே அசத்தலான நடிப்பில் நம்மையெல்லாம் அசரடித்திருப்பார் நாகேஷ். எம்ஜிஆருக்கு நண்பன், சிவாஜிக்கு நண்பன், ஜெமினிக்கு நண்பன், முத்துராமனுக்கு நண்பன், பிறகு ஜெய்சங்கருக்கு நண்பன் என்றெல்லாம் நடித்து வந்த நாகேஷ் தில்லுமுலு படத்தில் ரஜினிக்கு நண்பனாகவும் பாமாறு பணி படத்தில் பாக்யராஜுக்கு நண்பனாகவும் கூட நடித்திருப்பார். அந்தக் காலத்தில் ஏவிஎம் படமாக இருந்தாலும் சரி, தேவர் பிலிம்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பத்மினி பிக்சர்ஸ் பியார்பந்தலுவாக இருந்தாலும் சரி, ஏபி நாகராஜனாக இருந்தாலும் சரி, முதலில் நாகேஷ் கால்ஷீட்டை வாங்கிவிடுவார்கள். பிறகுதான் நடிகர்களுக்கு கதை சொல்லுவார்கள். நாகேஷ் கால்ஷீட்டை வாங்கிட்டீங்களா? அப்ப படத்தோட வெற்றிக்கு 40% கியாரண்டி என்று எம்ஜிஆரை சொல்லிப் புகழ்ந்த சம்பவங்கள் வேறு எந்த நகைச்சுவை நடிகருக்கும் இல்லாத புகழாரம். இன்றைய தலைமுறை நடிகர்களான அஜித், விஜய், மாதவன், சிம்பு, தனுஷ் கூடவும் நடிப்பில் கலக்கியிருப்பார் நாகேஷ்.
இந்திய சினிமாவின் முதல் மோஷன் கேப்சர் திரைப்படமான கோச்சடை யானை நாகேஷ் இல்லாமல் தயாரிக்க முடியாது என கருதி, அவரது இறப்புக்குப் பின்னாலும் அவரது நடிப்புக்கு உயிர் கொடுத்திருப்பார்கள் படக்குழு. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி சர்க்கரை நோயால் நாகேஷ் என்னும் மகா கலைஞர் மறைந்தார். ஆனால் அவரது திரைப்படங்களும் அவரது உடல் மொழியும் ரசிகர்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.